இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. சொல்லு சரவணா. அம்மா, என்னப்பா என்னாச்சு உனக்கு? குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அம்மா, பூங்கொடிக்கும் எனக்கும் கல்யாணம்மா. என்ன சரவணா சொல்ற? அம்மா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நான் எப்படியாவது பூங்குடியை காப்பாத்தியே ஆகணும். சரவணா இரு இரு இரு, அவசரப்படாத. இல்லம்மா, நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். பூங்குடியோட அம்மா இருக்காங்க, மாமா இருக்காரு. அம்மா, எனக்கு எல்லாமே நீங்கதாம்மா. உங்க முன்னால உங்க ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடந்திருக்கணுமா? சரவணா சரவணா, நான் சொல்றது கேளு. தப்பு பண்ற. அம்மா இருக்கே இப்ப உனக்கு, நான் நடத்தி வைக்கிறேன். அம்மா, இல்லம்மா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பூங்குடி கழுத்துல தாலி கட்ட போறேன். அம்மா, உங்க முன்னாலதான் இது நடந்திருக்கணும். எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஐயோ சரவணா சரவணா, அம்மா சொல்றேன்ப்பா, அம்மா சொல்றது கேளு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, பூங்குடி வந்துட்டாமா. அவங்க ஊர் கோயில்ல சாமி முன்னாடி வச்சு தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நான் சாமியா நினைக்கிற உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேம்மா. அம்மா, பூங்குடி வந்துட்டாமா, நான் வைக்கிறேம்மா. ஏய் ஏய் சரவணா! மகேஷ், ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? ஐயோ, ஏப்பா, கண்ணுக்கெல்லாம் தண்ணி விட்டு ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன். கண்ணெல்லாம் வாடி போயிருக்கு. ஆமாப்பா, ஒழுங்கா தண்ணி பாய்ச்சறாங்களான்னு பாருப்பா. இல்லப்பா, நான் போய் பாக்குறேன். நல்லா பாரு, கொஞ்சம் விட்டா எல்லாம் பட்டு போயிருப்பா. சரிப்பா. இப்பவே எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கு. அண்ணே அண்ணே. என்ன மல்லிகா இங்க வந்திருக்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்லண்ணே, நான் உங்களை தான் பார்க்க வந்தேனே. என்ன விஷயம்? மருமகனே, இதை கொஞ்சம் புடியே. அண்ணே, இங்க பாருங்கண்ணே. என் மருமகளுக்கு நகையெல்லாம் எடுத்திருக்கேன். அதை உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேனே. ஏய், இதெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயோ அண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மருமகளை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்னே. நானே வச்சு பாத்துக்குவேனே. எதையாவது பண்ணி தொலை, அதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இல்லண்ணே, நகை எடுத்திருக்கேன், அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். குடு மருமகனே. ஹலோ, என்னையா சிவசாமி, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கியா? என்னது? இல்ல, நீ ஒரு டம்மி பீஸான்னு கேக்குறேன். ஏய், என்ன நக்கலா? பின்ன அங்க உன் பொண்ணு தாலி கட்டிக்க போறா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணுக்கும் என் வீட்டு பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உன் பொண்டாட்டி மச்சான் அத்தனை பேரும் அவங்க கூட தான் இருக்காங்க. நீ மட்டும் தாயா மிஸ்ஸிங்கு. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா அதே இடத்துல அவளை வெட்டி போட்டுருவேன். நீ வெட்டி போடுவியோ உப்பு கண்டம் போடுவியோ அதெல்லாம் அப்புறம். தாலி கட்ட போறாங்க, இன்னும் என்கிட்ட ஏயா வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? நீ சீக்கிரம் போனாதானே கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். இன்னைக்கு என் கையால 2 பொணவளும் வந்து உன் புள்ளைய அள்ளிட்டு போ. அண்ணே அண்ணே, என்ன ஆச்சு? நம்ம ஊர் கோயில்ல வச்சு அந்த சரவணன் பைய இந்த திமிரு பிடிச்ச கழுத்துல தாலி கட்ட போறான். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? ஐயோ, அவளுக்காக பார்த்து பார்த்து தாலி வாங்கினேன், நகை வாங்கினேன், புடவை வாங்கினேன். ஐயோ அண்ணே, அவன் நம்ம தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டான். இப்ப என்ன குழம்பாம இருக்க மாட்டியா? என்னன்னு போய் பார்க்கலாம் வா.
சும்மா கத்தி